அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரமலானோட 27th டே. இன்னைக்கு எப்படி டே போச்சுன்னு பார்க்கலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்னிங் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு 10:00 கிட்ட தான் வந்து எந்திரிச்சோம். ஏன்னா, மொத நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததே 12:30 தொழுதுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நோன்பு வச்சுட்டு தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லேட் ஆயிருச்சு. அன்னைக்கு இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலாலாம் வந்து பண்ணல. சிம்பிளாவே வந்து பண்ணி முடிச்சாச்சு. பால்வாடியிலலாம் வந்து சத்து மாவு குடுப்பாங்கல்ல, அத வச்சு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து குலோப் ஜாமுன் வந்து பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில கிடைக்கிற மாதிரி குலோப் ஜாம் டேஸ்ட்டு தான் இருக்கும். கடையில வந்து குலோப் ஜாமுன் வாங்கி வந்து குடுக்குறதுக்கு, இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியா வந்து சத்து மாவுல வந்து குலோப் ஜாமுன் பண்ணி குடுத்தோம்னா, பிள்ளைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சத்து மாவுல வந்து பண்ணணுமான்னு அவங்களுக்கே வந்து தெரியாது. ஸோ, இந்த மாதிரி வந்து பிள்ளைகளுக்கு வந்து அதிகமா குடுங்க. அவங்க ஹெல்த்துக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா, வெறும் சத்து மாவா வந்து மாவா சாப்பிடுறது வந்து பிடிக்காது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வித்தியாசமா குலோப் ஜாமுன் மாதிரி வந்து பண்ணி சாப்பிட்டோம்னா, நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா, உடம்புக்குமே வந்து நல்லது. இது வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப்பு வந்து சத்து மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னா, ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாட்டி நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதோட தண்ணி ஊத்தி, நான் இன்னைக்கு வந்து வார்ம் வாட்டர்லாம் வந்து ஆட் பண்ணல. பச்சை தண்ணி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் வாட்டர். அத ஊத்தி நல்லா வந்து பெனஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப இறுக்கமா பெனைய வேணாம். உருண்டை போடுற அளவு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாவே வந்து பெனஞ்சு வச்சுக்கோங்க. நான் இப்ப பாருங்க சின்ன சின்ன உருண்டையா வந்து உருட்டிக்கிறேன். ரொம்ப பெரிய சைஸ்லாம் வந்து உருட்டிறாதீங்க. இது வந்து சத்து மாவு. ஸோ வேகணும். அதனால சின்ன சின்ன பாலாவே வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் உருட்டுற மாதிரி சின்ன சின்ன பாலாவே வந்து எல்லாத்தையுமே வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லா உருண்டையுமே வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இத வந்து நம்ம ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஆயில வந்து நான் இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீட் பண்ணிட்டேன். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல தான் இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து உருண்டையெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா, வெளியில ஃபுல்லா கருகிரும். அப்புறம் வந்து உள்ள வேகாத மாதிரி இருக்கும். அதனால லோ ஃப்ளேம்லயே வந்து வச்சுட்டு, எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்து டர்ன் ஆனோனே வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துறலாம். நம்ம எப்படி குலோப் ஜாமுனுக்கு வந்து எந்த டைப்ல பண்றோமோ, அதே மெத்தடுக்கு தான் வந்து இந்த சத்து மாவு உருண்டைக்கு வந்து நம்ம பண்ணணும். ஸோ, இப்ப எல்லாமே பாருங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்து ஆயிருச்சு. இப்ப இது தனியா வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதுக்கு வந்து நம்ம வந்து சீனி பாகு வந்து ரெடி பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு 9 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து சீனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதோட வந்து ஒரு ஏலக்காய வந்து பிச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் பவுடரா இருந்துச்சுன்னா, அதில வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி குலோப் ஜாமுனுக்கு வந்து பாகு ரெடி பண்ணுறோமோ, அதே மெத்தட் தான் இந்த பாகுக்குமே. ரொம்ப வந்து 1 கம்பி பதம், 2 கம்பி பதம் அப்படிலாம் வந்து வர தேவையில்ல. ஜஸ்ட் வந்து அந்த மி சீனி வந்து கரைஞ்சு பிசு பிசுன்னு இருக்கும்ல, அந்த இதில வந்து நம்ம வந்து எடுத்துறலாம். எனக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாகு வந்து தண்ணியாவுமே இல்ல. கொஞ்சம் வந்து பிசு பிசுன்னு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து ஸ்டவ்வ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குலோப் ஜாமுன் உருண்டையெல்லாம் வந்து எடுத்து ஒரு பவுல்ல வந்து வச்சிரலாம். இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாக ஃபுல்லாமே வந்து ஊத்திரணும். இப்ப இந்த குலோப் ஜாமுனுக்கு பார்த்தீங்கன்னா, பாகு ஃபுல்லாமே வந்து அந்த உருண்டையில ஃபுல்லாமே வந்து நல்லா டிப் ஆயிருக்கணும். இந்த சத்து மாவு உருண்டைய வந்து பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஊறியிருந்தா தான் வந்து டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இல்லாட்டி உள்ள பார்த்தீங்கன்னா, மாவு மாதிரியே இருக்கும். அதனால நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு 2 ஹார்ஸ் கிட்டயாச்சும் ஊற விடுங்க. அப்பதான் வந்து உள்ள சாஃப்ட்டா வாயில வச்சோனே கரையிற மாதிரி வந்து டேஸ்ட்ல இருக்கும். ஸோ, கண்டிப்பா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இஃப்தாருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேலை செய்ய முடியலன்னா, கொஞ்சம் சிம்பிளா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம குலோப் ஜாமுன் மாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா, உருண்டை போட வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா, இது பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே வந்து உருண்டை பண்ணிரலாம். விரிசல் இல்லாம சூப்பரா வந்து டக்கு டக்குன்னு பண்ணிரலாம். ஸோ, கண்டிப்பா வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்லயே வந்து இந்த வேலை முடிஞ்சிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு பாருங்க சூப்பரா வந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, பள்ளிவாசல்ல இருந்து பிரியாணி பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அ வரி கட்டுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, பிரியாணி பாக்ஸ் வந்து குடுத்துருந்தாங்க. ஒரு வரிக்கு வந்து 1 பிரியாணி பாக்ஸ். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா 2 வரி கட்டுறோம். அதனால பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி பாக்ஸ், அதோட வந்து பச்சரிசி இதெல்லாம் வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. நோன்பு தொறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இதோட வச்சே வந்து நோம்புமே வந்து தொறந்தாச்சு. அதோட ஜூஸுமே வந்து கலந்துட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பள்ளிவாசல்ல பார்த்தீங்கன்னா, பாயாசம் தான் வந்து அ குடுத்தாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நோம்பு கஞ்சி இல்லாட்டி பாயாசம் இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி குடுப்பாங்க. அன்னைக்கு வந்து பாயாசம் இருந்துச்சு. பாயாசம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமா சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்டு. பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி, சேமியா, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா க்ரீமியா இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்துச்சு. நார்மல் பாயாசத்தோட இந்த பாயாசம் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு வித்தியாசமா இருந்துச்சு.
பிரியாணி பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி தான் வந்து குடுத்துருந்தாங்க. அதோட ரைத்தா, அதோட சிக்கன் குழம்புமே வந்து குடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா நோம்புமே வந்து தொறந்து முடிச்சாச்சு. இவ்வளோலாம் வச்சு சாப்பிடவே முடியாது. நோம்பு தொறந்து முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிச்சோனே நம்மளுக்கு பசியெல்லாம் வந்து அடங்கிரும். எதுவுமே வந்து சாப்பிடவே முடியாது. ஜூஸ் ஐட்டமா தான் நான்லாம் வந்து அதிகமா வந்து குடிப்பேன். வேற சாப்பாடுலாம் வந்து நான் சாப்பிடவே மாட்டேன். ஸ்கிப் பண்ணிருவேன். அதுக்கப்புறம் நான் சஹருக்கு தான் வந்து சாப்பிடுறதே. அன்னைக்கு பிரியாணினால பார்த்தீங்கன்னா, வெளியில போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வந்து பிரியாணி சாப்பிட்டேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து சாப்பிடவே முடியாது. நம்மளுக்கு தண்ணி குடிச்சோனே பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டொமக்கே வந்து ஃபில்ட் ஆயிரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரம்ஜானுக்கு வந்து ஒரு டாப் எடுத்திருந்தேன். அந்த டாப்புக்கு வந்து நான் வந்து லெகினே வாங்கல. சரி இன்னைக்கு போய் சிவகங்கையிலேயே வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்து வெளியில போயிருந்தோம். நாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, சிவகங்கையில வந்து ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டோம். எப்பயுமே வந்து மதுரை இல்லாட்டி திருச்சி இந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ்ஸ எடுக்கிறது. ஏதாச்சும் கொஞ்சம் அவசரம் அந்த மாதிரினா மட்டும் தான் பக்கத்துல வந்து எடுத்துக்கிறது. மதுரையில பார்த்தீங்கன்னா 2 பேண்ட் வந்து எடுத்திருந்தேன். டாப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே. ஒண்ணு வந்து நேரோ பேண்ட் வந்து எடுத்திருந்தேன். கொஞ்சம் சிந்தட்டிக் கிளாத்ல கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அந்த டைப்ல வந்து ஒண்ணு எடுத்திருந்தேன். ஒண்ணு வந்து காட்டன்ல வந்து பாலசோ பேண்ட் வந்து ஒண்ணு எடுத்திருந்தேன். டாப்புமே பார்த்தீங்கன்னா, கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். அத வச்சே வந்து லெகின்மே வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதோட பார்த்தீங்கன்னா, அபாயாக்கு வந்து ஒரு ஷால் எடுத்திருந்தேன். அதையுமே எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. தம்பி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானோட தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ, அவங்களுக்கும் போயிட்டு டாய்ஸ் கடையில போயி அவனுக்குமே வந்து ஒரு 2 கார் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதோட வந்து இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு விலாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.